திருமாவுக்கு தூதுவிடும் தைலாபுரம். ராமதாஸ் முகாமில் நடப்பது என்ன? ஒரு காலத்தில் வட தமிழக அரசியலில் அண்ணனும் தம்பியுமாக வர்ணிக்கப்பட்டவர்கள் பாமக நிறுவனர் ராமதாசும் விசிக தலைவர் திருமாவளவனும். ஆனால் தர்மபுரி மற்றும் மரக்காணம் கலவரங்களுக்கு பிறகு இருவரும் கீரியும் பாம்புமாக மாறிவிட்டனர். வட தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களுக்கு பாமகவும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசும் தான் காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் திருமாவளவன். சாதியவாத கட்சியான பாமக இடம்பெறும் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று அறிவித்தார் திருமா. இந்த நிலையில் பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கும் யுத்தத்தின் காரணமாக திருமா இருக்கும் திமுக கூட்டணிக்கு வரவேண்டிய சூழல் ராமதாசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் சிறுத்தைகள் கோபித்துக் கொள்வார்களோ என்று நினைத்து திமுக இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காமலே இருக்கிறது. இந்த நிலையில் திருமாவுக்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து தூது அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது. சமீபத்தில் தைலாபுரத்தில் நடந்த பாமகவின் நிர்வாக குழு அவசர கூட்டத்தில் அன்புமணி இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடாது என கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவரான ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி, இணை பொதுச் செயலாளர் அருள் எம்எல்ஏ உள்ளிட்டவர்கள் ராமதாஸிடம் வலியுறுத்தி இருக்கின்றனர். திமுக கூட்டணியில் இணைவதே ராஜதந்திரமாக இருக்கும் என்பதையும் அவர்கள் ராமதாஸுக்கு எடுத்தும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அருள், அரசியலில் எதுவும் நடக்கும், ராமதாஸ் மீது எந்த வழக்கும் இல்லை, யாருடைய மிரட்டலுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் அவர் பயப்பட மாட்டார் என்று தங்களுக்கு பாஜக தரப்பிலிருந்து தரப்படும் அழுத்தத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். மேலும் திருமாவளவனுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ராமதாஸ் பெறாத பிள்ளைதான் திருமாவளவன், 7 அம்பேத்கர் சிலைகளை ஒரே நாளில் திறந்தவர் ராமதாஸ், வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் இரு தண்டவாளங்களாக பார்ப்பவர் எங்கள் நிறுவனர், எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, எதிரியைத்தான் சமாதானப்படுத்த வேண்டும், அப்படி இருக்க திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரியாக முடியும் என்று அருள் பேட்டியளித்திருந்தார். ராமதாஸ் தரப்பு திமுக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு சங்கடம் ஏற்படாத வகையில் திருமாவை சமாதானப்படுத்தும் முயற்சியை தைலாபுரம் தோட்டமே நேரடியாக மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.